Join Hasriso YouTube channel to learn maths the simple and easy way. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நாங்கள் கடைசியாக வந்து பார்ட் 1ல பி பகுதியோட 5 கேள்வியை பார்த்துட்டு பார்ட் 2ல இருக்கிற ஏ பகுதியில் இருக்கிற வரைவு கேள்வியை பார்த்தேன். இந்த வரைவு கேள்வியிலிருந்து இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற முதலாவது கேள்விக்கு பெரும்பாலும் வரக்கூடிய குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டி மற்றும் கூட்டு வட்டி எளிய வட்டி இது மூணையும் தான் மெயினாக நாங்கள் பார்க்க போகிற. அப்போ நாங்கள் வந்து முதலாவதாக எளிய வட்டியை பார்த்தோம்டா இப்போ உதாரணமாக எளிய வட்டின்னு ஒரு சிம்பிளான ஒரு வட்டி. அப்போ நாங்கள் முதலாவதாக எளிய வட்டி என்றா என்ன, கூட்டு வட்டி என்றா என்ன, குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டி என்றா என்னன்றது நாங்கள் தெளிவாக விளங்கியிருக்கணும். இப்போ உதாரணமாக எளிய வட்டி என்றா ஒரு வருடத்துக்கு 100 ரூபாய் வட்டி என்றுங்களே, அப்போ 3 வருடத்துக்கு எவ்வளோ 300 ரூபாய். இதுதான் எளிமையான வட்டி, எளிய வட்டி. அப்போ எங்களுக்கு வட்டியை காண தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக 50,000 ரூபாய்க்கு 8% வட்டி என்று எடுங்களே. 50,000 ரூபாய்க்கு 8% வட்டி. அப்போ என்ன செய்யணும், 8% எனக்கு தெரியும் 100க்கு 8 தர 50,000. அப்போ என்ன 2 சைஃபரையும் வெட்டினால் 8 5 40, அந்த 2 சைஃபரையும் போட்டால் 4,000 ரூபாய் வட்டி. அப்போ என்கிட்ட கேட்ட கேள்வி 8% வட்டிப்படி 50,000 ரூபாய்க்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளோ வட்டி, ஒரு வருடத்துக்கு 4,000 வட்டி. 2 வருடம் என்று கேட்டால் எனக்கு 8,000 வட்டி. 3 வருடம் என்று கேட்டால் அதை 4,000 3 பேருக்குன்னா 12,000 ரூபாய் வட்டி என்று எனக்கு கொடுக்கணும். அதே கேள்வி உங்களுக்கு என்ன கேட்கணும்டா, திருப்பி கொடுக்க வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு. உதாரணமாக 50,000 ரூபா கடன் பெற்றவர் 4,000 ரூபா வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுக்கணும் எவ்வளோ 54,000 ரூபா. இதையும் கூட்டணும். அப்போ 2 வருடங்களுக்கு பின் திருப்பி கொடுக்க வேண்டியண்டா இந்த 4,000 ரூபா 2 பேருக்கு 8,000 ரூபா வட்டி. ஆரம்பத்தில் அவர் எடுத்தது 50,000 ரூபா, 58,000 ரூபா திருப்பி கொடுக்கணும். 3 வருடம்னு கேட்டால் 4,000 3 பேருக்கு 12,000, 12,000 50,000 கூட்டினால் 62,000 ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று வரும். அப்போ உங்களுக்கு எளிய வட்டியில் பிள்ளைகள் உங்களுக்கு கேட்கப்படுகிற கேள்வி எப்படி என்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விட கொடுக்கலும். இதெல்லாம் பொதுவாக செய்யக்கூடிய கேள்வி தான் சிம்பிளான கேள்வி, எளிய வட்டி. அதே போல் இதை விட சிம்பிளாக எனக்கு செய்தண்டா எளிய வட்டிக்கு ஒரு சமன்பாடு உண்டு. இதுதான் ஒரு ஈஸியான மெத்தட். என்னண்டா எளிய வட்டியோட சமன்பாடு என்னண்டா I = PTR/100. எல்லாருக்கும் தெரியும் I = PTR/100. இதை இலகுவா சிலாக்கள் ஒவ்வொரு வழியில் மனப்பாடம் செஞ்சுப்பாங்க. I = PTR/100 அப்படி மனநம் செஞ்சுப்பாங்க. பட்டாரண்டா PTR. இப்போ ஐன்றது என்னண்டா புள்ளேல் மொத்த வட்டி. எவ்வளோ ஐ என்று வந்து மொத்த வட்டி. அதே போல் பி என்று வந்து கடனாக பெற்ற தொகை, கடனாக பெற்ற முழு தொகையா, முழு தொகை. அப்போ நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். ஐ என்று மொத்த வட்டி, பி என்று கடனாக பெற்ற மொத்த தொகை, டி என்றது காலம், டி என்று டைம் என்ன காலம், அதாவதாக எத்தனை வருடங்கள். இப்போ உதாரணமாக இங்கே 2 வருடங்கள்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், இன்னைக்கு 2 போடணும். 3 வருடம்னு சொன்னால் இவரத்துக்கு 3 போடணும். ரைட். அடுத்ததாக டி என்பது காலம். 6 வட்டி வீதம், வட்டி வீதம். அப்போ பிள்ளைகள் இந்த எளிய வட்டி இது ஒரு சிம்பிளான சமன்பாடு. எப்படிப்பட்ட கேள்விகளை வந்தாலும் உங்களுக்கு இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டால் உங்களுக்கு விடைக்கு வரையிலும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு பி என்று வந்து மொத்த கடனையும் தந்து நேரத்தையும் தந்து வட்டி வீதத்தையும் தந்தால் பிக்கு பதிலாக மொத்த கடனை கொடுக்க, டீக்கு பதிலாக மொத்த காலம் எத்தனை வருடம் என்று கொடுத்துட்டு 6க்கு பதிலாக வட்டி வீதத்தை கொடுத்து இதை சுருக்கினா உங்களுக்கு மொத்த வட்டி வரும். அதே போல் இது மட்டுமல்ல கேள்வி வரையில் உங்களுக்கு அடுத்த முறையிலையும் கேள்வி வரும். உதாரணமாக மொத்த வட்டியை தந்து அதுக்குரிய காலத்தையும் தந்து வட்டி வீதத்தையும் தந்தால் உங்களுக்கு பி மட்டும்தான் தெரியாத. பி என்னென்ன மொத்த தொகை. அப்போ உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்டிப்பான் இவர் கடனாக பெற்ற தொகை எவ்வளவு. அப்போ கடனாக பெற்ற தொகை எங்களுக்கு பி என்று தந்தில்லை, ஆனால் அடுத்த எல்லாரையும் தந்திக்கிற அதுக்கு போகிற நாங்கள் இவங்களையெல்லாம் சுருக்கி இவர் பியை வந்து எழுவாய் மாற்றம் செஞ்சால் இந்த விடைக்கு வந்துடலும். ரைட். அப்போ வந்து நாங்கள் இப்போ உதாரணமாக ஒரு கேள்வியை இதே சமன்பாட்டில் விட்டு செஞ்சு பார்ப்போம். பாருங்க, பெஸ்டேஜ் என்ன கேள்வி வந்து 50,000 ரூபா கடனாக பெற்றிருக்கிறேன். அப்போ பி என்று மொத்த கடனாக பெற்ற முழு தொகை. அப்போ எவ்வளவன் ஐ என்று தான் நான் காணணும். பி என்று முழு தொகை வந்து 50,000. ரைட். அடுத்து டி என்று வந்து காலம் நான் உண்டை தான் போட்டேன். உண்டை போட்டதால் எனக்கு 4,000 வந்து 54,000 ஆகும். அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், 2 வருடங்கள் என்று உதாரணத்துக்கு போட்டால் 2 டீக்கு பதிலாக 2, 3 வருடங்கள் என்று கேள்வியில் இருந்தீங்கன்னா டீக்கு பதிலாக 3,
அடுத்தது என்ன 6 வட்டி வீதம். வட்டி வீதம் எத்தனை போட்ட 8. வட்டி வீதம் 8 போட்ட கீழே 100. ரைட். இப்போ என்ன செய்ய போறேன்டா, நான் சுருக்க போறேன். மேலிக்கிற 2 சைஃபரையும் கீழிக்கிற 2 சைஃபரையும் வெட்டினால் எனக்கு என்ன வருது? 500 தர 2 தர 8. அப்போ 500 2ஆல் பெருக்கினால் 1000 தர 8. 8 பெருக்கினால் 8000. பாருங்க, அதே ஆன்சர் வருகிறது. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு 1 வருடம் போட்டதால எங்களுக்கு 4000 வந்த. இப்போ நாங்கள் டீக்கு பதிலாக 2 வருடம் போட்டதால 8000 ரூபாய் வந்து. ரைட். அப்போ நாங்கள் இது மொத்த வட்டி. இப்போ எங்கள்கிட்ட கேட்கப்படுது கேள்வி, மொத்த வட்டி என்று கேட்டால் 8000 கொடுக்கணும், இல்லாட்டி திருப்பி கொடுக்க வேண்டிய மொத்த தொகை என்று கேட்டால் நாங்கள் நேரத்தோடு எடுத்து 50000 ரூபாயோடும் 8000 ரூபாயும் கூட்டினால் 58000 ரூபா. அப்போ எங்களுக்கு எளிய வட்டி நான் சிம்பிளாக உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போகும்போது தான் பார்த்தேன். ரைட். I = PTR = 100 சமன்பாடை போட்டால் உங்களுக்கு எளிய வட்டிக்குரிய எந்த ஒரு கேள்வியை செஞ்சு முடிக்கிறது மிக இலகுவானது. ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற கூட்டு வட்டி. கூட்டு வட்டி என்றா பிள்ளைகள் முதலாவது நாங்கள் என்னன்றதை விளங்கெடுக்கணும். கூட்டு வட்டி என்றா என்னண்டா, இப்போ உதாரணமாக நான் பெஸ்ட்டுக்கு எடுத்த அதே கணக்கை எளிய வட்டி, அதாவதாக 50000 ரூபாயையும் 8% வட்டியத்தையும் இந்த 2 வருடங்கள் என்றதையும் 2 வருடம் என்ற அதே கேள்வியை நான் கூட்டு வட்டிக்கு உதாரணத்தை எடுப்போம். அப்போ உங்களுக்கு எளிய வட்டிக்கும் இந்த கேள்வியை கூட்டு வட்டிக்கும் செஞ்சால் உங்களுக்கு கூட்டு வட்டி எப்படின்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கும்ன்றதுக்காக நான் அதே உதாரணத்தை எடுத்தேன். கூட்டு வட்டி என்றா என்னண்டா பிள்ளைகள், இப்போ உதாரணமாக நாங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியில் செஞ்ச நேரம் முதலாவது வருடம் எவ்வளவு வட்டி? 1 வருடம் என்றால் 4000 ரூபாய் வட்டி. அப்போ அந்த 4000 ரூபாய் வட்டி 2 வருடம் என்றால் 8000 ரூபாய் வட்டி. ஆனால் கூட்டு வட்டி என்றால் அப்படி இல்லை பிள்ளை. இப்போ உதாரணமாக 2022 கடன் கொடுத்திருக்கிறேன். அப்போ 2022 இவருக்கு எவ்வளவு கடன் கொடுத்திருக்கிற? 50000 கொடுத்திருக்கிறேன். அப்போ 2022 ஜனவரியில் கொடுத்தால் 2023 ஜனவரி ஆகத்தில் அவருக்கு எவ்வளவு வட்டி கொடுக்கணும்? நாங்கள் 1 வருடம் பூர்த்தி ஆகினதால 4000 ரூபாய் கொடுக்கணும். அப்போ 2023 ஜனவரி ஆகத்தில் நேரத்தோடு இருந்த 50000 ரூபாய், அதுக்கு பிறகு நாங்கள் வட்டியாக கொடுக்க வேண்டிய 4000 ரூபாய் கூட்டினால் 2023 ஜனவரி ஆகத்தில் அவருக்கு நாங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? 54000 ரூபாய் கொடுக்கணும். அப்போ 3வது வருடம் 2024 ஜனவரி ஆகத்தில் அவருக்கு நாங்கள் 54000 ரூபாய்க்கும் வட்டி கொடுக்கணும். நாங்கள் எளிய வட்டியில் பார்த்த 2 வருடம் 50000 ரூபாய்க்கு வட்டி கொடுக்கு. முதல் வருடம் 50000 ரூபாய்க்கு வட்டி 4000, 2வது வருடம் 50000 ரூபாய்க்கு வட்டி 4000, 8000 ரூபாய் கொடுத்தாலும் ஓகே. ஆனால் கூட்டு வட்டி என்று அப்படி இல்லை பிள்ளைகள். முதல் வருடம் நாங்கள் 50000 ரூபாய் தான் அவருக்கு கடன், 50000 ரூபாய் வட்டி கொடுத்தா 4000 ரூபாய் வருது, 54000 ரூபாய். அதே நாங்கள் 2வது வருடம் கொடுக்கச்சல அவருக்கு நாங்கள் கடன் 50000 ரூபா இல்லை, எங்களோட வட்டியோட சேர்த்து 54000 ரூபாய் கடன். அப்போ அந்த 54000 ரூபாய்க்கும் வட்டி கொடுக்கணும். அப்போ 100க்கு 8% தர 54000 ரூபாய். ரைட். இங்கே இருக்கிற 2 சைஃபரையும் இங்கே 2 சைஃபரையும் வெட்டினால் 540 தர 8. 8 சைஃபர் சைஃபர் 8 4 32க்கும் 2 3 மிச்சம் 8 5 40, 40 43. அப்போ 4320 ரூபாய் அவருக்கு நாங்கள் 2வது வருடம் வட்டியாக கொடுக்கணும். அப்போ முதலாவது வருடம் 4000 ரூபாய் கொடுத்தாலும் 2வது வருடம் என்னவாயின 4320 ரூபா கொடுக்கணும். அப்போ 54000 ரூபாயுடன் 4320 ரூபா கூட்டினா 58320 ரூபாய். விளங்குதா இப்போ உங்களுக்கு? ரைட். இப்போ எனக்கு என்ன நடந்திருக்கிறேன்டா பிள்ளைகள், ஏன் காரணம் வேண்டா இது முதலாவது வருடம் 4000 ரூபாயும் 2வது வருடம் 4320 ரூபாயும் வாரத்துக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நாங்கள் முதலாவது வருடம் பார்த்த 50 ரூபாய்க்கு, 2வது வருடம் பார்க்குற விலை 54000 ரூபாய். அதுதான் அந்த 320 ரூபாயும் எங்களுக்கு அதிகரிச்ச. அப்போ இப்படி தான் கூட்டு வட்டி. ஆனால் இதுக்கும் ஒரு இலகுவான வழி இருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு என்ன இலகுவான வழி என்றா, இலகுவான வழி இல்லாமல் நாங்கள் செய்முறையில் செஞ்சால் எங்களுக்கு என்ன வந்த 58320 ரூபாய். ரைட். இதே விடைய இதே ஆன்சரை நான் இலகுவான வழியில் பார்த்தால் பிள்ளைய, இப்போ நான் உதாரணமாக எத்தனை சதவீதம் எனக்கு வட்டி? 100க்கு 8 ரூபாய். அப்போ 100 ரூபா நான் அவரோட கடன் எடுத்திருந்தால் அவருக்கு கொடுக்கணும் திருப்பி எவ்வளோ? ஒரு வருடத்தில் 108 ரூபாய். ஏன்னா அவர் தந்த 100 ரூபாயும் கொடுக்கணும், அடுத்து 8 ரூபாய், 100 ரூபாய்க்கு 8 ரூபாய் வட்டி என்றதை நாங்கள் கொடுக்கணும். அப்போ என்ன 100 ரூபாய்க்கு 108 ரூபாய் கொடுக்கணும். அப்போ இது எத்தனை வருடங்களுக்குன்னு நாங்கள் பார்க்கணும்.
அப்போ ஒரு வருடம் என்றால் ஒரு முறை போட்டால் ஓகே. 2 வருடம் என்றால் நாங்கள் என்ன செய்யணும்டா 2 முறை போடணும். 100 மேல் 108 2 முறை போடணும். அதே 3 வருடங்களுக்கு வழங்கப்படுகின்ற கேட்டாளுங்களுக்கு 3 முறை போடணும். ஆனால் நான் தந்திக்கிற கேள்வி 2 வருடம். அப்போ 2 வருடத்துக்கு தான் நான் 58,320 ரூபாய் வந்ததால நான் 2 முறை இதை போடுறேன். போட்டுட்டு எனக்கு என்ன செய்யறேன்டா கடனை விலை 50,000 ரூபாய் அவர் தந்த. அப்போ 50,000 ரூபாய். ரைட். இப்போ நான் இதை சுருக்கினால் எங்களுக்கு இந்த வீடியோக்கு எனக்கு போக இயலும். ரைட். நான் உங்களுக்கு சுருக்கி காட்டுறேன். இங்கே 2 சைஃபர், இங்கே 2 சைஃபரை வெட்டினேன், இங்கே 2 சைஃபர், இங்கே 2 சைஃபரை வெட்டி. ரைட். அப்போ எனக்கு என்ன வந்திக்கிறேன் 108 தர 108 தர 5. ரைட். அப்போ நான் 108ஐயும் பெருக்க போகிறேன். 108 பெருக்கிறதுக்கு மிக இலகுவான வழி ஒன்று நாங்கள் பார்க்கணும். நிறைய இலகுவான வழி ஈக்கலாம். ரைட். நான் என்ன செய்ய போகிறேன்டா 108 100 பெருக்கிறேன். 108 100 பெருக்கினால் 2 சைஃபரை போட்டால் ஆயிடுச்சு. எவ்வளோ 10,800 ரூபாய். அப்போ 108 100 முறையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 108 8 முறையை கண்டுபிடிச்சி இதோட கூட்டினா எனக்கு ஓகே. அப்போ நான் 108 8 முறையை காணுறதுக்கு 8 8 64க்கும் 4 8 சைஃபர் சைஃபர் இன்ஜினியரை கூட்டினா 6 8 1 8 864 864 நான் அதோட கூட்டினால் எனக்கு 4 6 8 மட்டும் 16க்கு 6 உண்டு மிச்சம். இங்கே சைஃபரோட ஒன்று உண்டு 1. அப்போ எனக்கு என்ன விட வந்திக்கிற 11,664 ரூபாய். 108 பெருக்கினால் அதோட நான் என்ன செய்ய போகிறேன் 5ஆல் பெருக்க போகிறேன். ரைட். 5ஆல் பெருக்கினா என்னன்றதை பார்ப்போம். 5ஆல் பெருக்கினா என்ன வேண்டா 58,320 ரூபாய். அப்போ பாருங்கோ நாங்கள் அந்த முறையில் செஞ்சதுக்குள்ள முறை தான். ஆனால் அதை விட இந்த முறை இலகுவாயிக்கும். அப்போ நான் மறுபடியும் சமரியாக உங்களுக்கு கூட்டு வட்டி எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன் பிள்ளைகள். பாருங்க எங்களுக்கு தரப்பட்டிக்கு கேள்வியை வச்சு நாங்கள் ஒரு முதலாவதாக எத்தனை சதவீதம் என்று பார்க்கணும். அப்போ உதாரணமாக எங்களுக்கு 8% வந்தால் 100 மேல் 108, 10% வந்தால் 100 மேல் 110, 20% வந்தால் 100 மேல் 120. இது போடுறது எல்லாருக்கும் சிம்பிள். அப்போ அப்படி போட்டவரும் எங்களுக்கு எத்தனை வருடம் என்றதை நாங்கள் பார்க்கணும். அப்போ எங்களுக்கு ஒரு வருடமாக இருந்தால் ஒரு முறை போட்டால் ஓகே. அப்போ பெரும்பாலும் கூட்டு வட்டி ஒரு வருடம் வர சான்ஸ் குறைவு வராது. அதே போல் 2 வருடம் என்றால் இந்த கூட்டு வட்டி 100 மேல் 108 2 முறை போடணும். அப்போ நான் அப்படி தான் இப்போ போட்டு செஞ்சேன். அதே போல் 3 வருடம் என்றால் 100 மேல் 108 தர 100 மேல் 108 தர 100 மேல் 108 3 முறை போடணும். அதுக்கு பிறகு எவ்வளோ கடனாக பெற்றீங்க இங்கே 50,000 ரூபா பெற்றதால் நான் 50,000 ரூபா போடுங்க. உங்களுக்கு கேள்வியில் என்ன தரப்பட்டிக்கிறோ அதை நீங்கள் போட்டால் உங்களுக்கான மொத்த பெருமானம் முதல்ல வட்டி எஞ்சி மொத்தமாக 2 வருடங்கள்லையோ 3 வருடங்கள்லையோ இறுதியில் எவ்வளோ கொடுக்கணும் வேண்டிய தொகை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்டா நாங்கள் எல்லோரும் சிக்கலாகக்கூடிய குறைந்து செல்லும் மீதிமுறையின் கீழ் வட்டியை தான் பார்க்க போகிறோம். அப்போ உள்ளே குறைந்து செல்லும் மீதிமுறையின் கீழ் வட்டினா முதல்ல நீங்கள் என்னன்றதை நாங்கள் விளங்க எடுத்துக்கொள்ளணும். குறைந்து செல்லும் மீதிமுறையின் கீழ் வட்டி என்றா பிள்ளைகள் நாங்கள் அந்த வட்டி என்றதை ஒரு பக்கம் வச்சுட்டு நாங்கள் குறைந்து செல்லும் மீதிமுறை என்றா இப்போ உதாரணமாக நான் ஒரு 36,000 ரூபாயோட டிவி ஒன்று எடுத்து நான் 6,000 ரூபாய் முதல்ல கட்டினால் அவருக்கு நான் எவ்வளவு கடன் ஆகிறேன் 30,000 ரூபாய் கடன் ஆகிறேன். அப்போ அந்த 30,000 ரூபாய்க்கும் எப்படி குறைந்து செல்லும் மீதிமுறையில் வட்டி பார்க்குறன்றதை நான் முதல்ல அதை விளங்கப்படுது. ரைட். அப்போ 36,000 ரூபாய் 6,000 போனால் எங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு தான் நான் அவருக்கு கடன் ஆகிறேன். அப்போ டிவியை நாங்கள் எடுத்துக்கொண்டு வர அவருக்கு நாங்கள் 30,000 ரூபாய் கடன் அவருக்கு நாங்கள் என்ன சொல்கிறேன் மாதம் தாரேன். 6 மாதங்களுக்கு தாரேன் எடுக்கணும். அது 12 மாதங்களுக்குன்னு இருக்கேன், 24 மாதங்களுக்கும் இருக்கேன். அப்போ 6 மாதங்களுக்கு தாரண்டா பிள்ளைகள் நாங்கள் இதை 6ஆ பிரிக்கணும். ஏன்னா 30,000 வட்டி ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். நான் வட்டியை பற்றி நான் இப்போ பேசல. இந்த குறைந்து செல்லும் முதல் வட்டியில் முதல் என்ன நடக்கிறேன்னு பார்க்க போகிறோம். அப்போ 30,000 6க்கு பிரித்தாளுங்களுக்கு ஒரு மாதத்திற்கு நான் 5,000 ரூபாய் அவருக்கு கொடுக்கணும். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 5,000 கொடுத்தால் இல்லைன்னா 30,000 ரூபாய் முடியும். ஆனால் இதில் இப்படி நாங்கள் வட்டி குறைந்து செல்லும் முதல் வட்டி என்று அட்டாச் பண்ண சில பிள்ளைகள் பாருங்கோ. இப்போ முதலாவதாக நான் 30,000 ரூபாய்க்கு முதலாவது மாதம் வட்டி கொடுக்கணும். அப்போ 2வது மாதம் நான் முதலாவது மாதம் 5,000 ரூபாய் கொடுத்தால் நான் 2வது மாதம் அவருக்கு 30,000 கடனா இல்லை. அப்போ நான் முதல் மாதம் 30,000 ரூபாய்க்கு வட்டி கொடுத்தாலும் முதல் மாதத்தில் நான் அவருக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறேன். 5,000 ரூபாய் கொடுக்க. அப்போ நான் 2வது மாதத்தில் அவருக்கு எவ்வளோ கடன் 25,000 ரூபாய் தான் அவருக்கு நான் கடன். ஏன்னா நான் முதல் மாதம் 5,000 ரூபாய் கொடுக்குறேன். கொடுத்தா 2வது மாதத்தில் நான் அவருக்கு 25,000 கடன். 2வது மாதம் நான் மறுபடியும் 5,000 ரூபாய் அவருக்கு கொடுக்குறேன்.
கொடுத்தா நான் 3வது மாதமாக செலவு கடன் 20,000 ரூபாய் தான் கடன். அப்போ பிள்ளைகள் பாருங்கோ, ஒரு மாதம்னா 5,000 ரூபாய் கொடுத்தால் நான் ஏண்ட கடனிலிருந்து குறைந்து கொண்டு போகுது. முதல் மாதம் 5,000 குறையுது, 2வது மாதம் 5,000, அப்போ குறைந்து செல்லுது. அப்போ குறைந்து செல்லத்தில் நான் பிள்ளைகள் 30,000 இருக்கும், எல்லா மாதமும் நான் 30,000 ரூபாய்க்கு வட்டி கொடுக்க தேவையில்ல. அப்போ முதல் மாதம் நான் அவருக்கு 30,000 ரூபா கடன் இருந்ததால 30,000 ரூபாய் வட்டி கொடுக்குறேன். ஆனால் 2வது மாதம் ஆச்சல் நான் அவருக்கு 30,000 ரூபா கடன் இல்லை, அவருக்கு நான் 5,000 ரூபா கொடுத்துட்டேனே. அப்போ நான் அவருக்கு கடன் 25,000 ரூபாய். அப்போ நான் 2வது மாதத்துக்கு வட்டி கொடுக்கணும் 25,000 ரூபாய்க்கு. அப்போ 3வது மாதத்துக்கு வட்டி கொடுக்கணும் 20,000 ரூபாய்க்கு. 4வது மாதத்துக்கு வட்டி கொடுக்கணும் 15,000 ரூபாய்க்கு. ஏன்னா நான் மாதம் அவருக்கு 5,000 ரூபாய் கட்டி கொண்டு போகிறது. அப்போ இது எப்படி காணும்? அப்போ நான் முதல் மாதத்துக்கானவனும் 30,000 ரூபாய் எவ்வளவு வட்டி, 2வது மாதத்துக்கானவனும் 25,000 ரூபாய் எவ்வளவு வட்டி, அப்படி கண்டு போகணும். அப்போ இதுக்கு பல முறைகள் இருந்தாலும் நான் மிகவும் இலகுவான ஒரு வழியை உங்களுக்கு செல்ல போகிறேன். ரைட். அப்போ மிகவும் இலகுவான வழி என்றா பிள்ளைகள் நான் ஒரு சமன்பாடு உங்களுக்கு தரேன். மொத்த வட்டி சமன் PR n+1 கீழ் 2,400. அப்போ இந்த சமன்பாட்டை பிள்ளைகள் பாருங்கோ. இந்த சமன்பாட்டில் உரியத்துகளை அவன் கேள்வியில் தரப்படுவதெல்லாம் இதில் பிரதியிட்டால் உங்களுக்கு கேட்கப்படுகிற கேள்விக்கு விட கொடுக்கறது சிம்பிளாக இருக்கும். அப்போ பல முறைகளுக்கு இந்த குறைந்து செல்லும் முறை கீழ் வட்டி செய்கிறதுக்கு எல்லாம் ஒரு சிக்கலான முறையாக தான் இருக்குது. சிக்கல்னா எந்த ஒரு சிக்கலும் இல்லை, ஒரு அதிகமாக ஸ்டெப்ஸில் வரக்கூடியதாக. ஆனால் இதுனா ஒரே சமன்பாட்டில் எல்லாத்தையும் வச்சு பிரதியிட்டு மிகவும் இலகுவான முறையில் கண்டுபிடிக்கிறது தான் நான் இந்த சமன்பாட்டை உங்களுக்கு காட்டித்தாரேன். ரைட். அப்போ இதை PN என்ன பிள்ளைகள் மொத்த கடன். இப்போ நான் அவருக்கு டிவிக்கு 36,000 ரூபா, டிவிக்கு 6,000 ரூபா கொடுத்துட்டு 30,000 ரூபாய் ஒரு கடன் தான். அப்போ இந்த PN எடுத்து நான் போடணும் 30,000 ரூபாய். ரைட். அப்போ R&D எடுத்து என்ன போடணும்? அவருடைய வட்டி வீதம். அப்போ குறைந்து செல்லும் முறையின் கீழ் வட்டியில் எங்களுக்கு கேள்வியிலேயும் ஆண்டு வட்டின்னு ஒரு வட்டி வீதம் தாரும். உதாரணமாக அந்த கேள்வியில் 24% வட்டி வீதம்ண்டா இது 6க்கு பதிலாக நான் 24 போடணும். அப்போ 12% வட்டி வீதம்னா நான் 12 ரூபாய் 12 போடணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்டா பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்ட கேள்வி நான் 36,000 ரூபாயில் 30,000 ரூபா கொடுத்தா 6,000 ரூபா கொடுத்தால் 30,000 ரூபா மிச்சம். ரைட். நான் வட்டி வீதத்தை நான் 24% எடுப்போம். ரைட். நான் உடனே இதில் கேள்வி ஒன்று செஞ்சு ஆட்டேன்னு எவ்வளோ சிம்பிள்னு பாருங்க. ரைட். நான் இது உதாரணமாக எடுக்கிறது. ரைட். எத்தனை மாதங்களுக்கு கட்டுறேனாங்க? 6 மாதம். அப்போ நான் என்ன 6 மாதம். ரைட். இப்போ நான் மொத்த வட்டியை காண போகிறேன். ரைட். மொத்த வட்டி சமன் Pக்கு பதிலாக நான் என்ன போடணும்? மொத்த கடன் 30,000 ரூபாய் தர 6க்கு பதிலாக என்ன போடணும்? வட்டி வீதம், ஆண்டு வட்டி வீதம் 24. எத்தனை மாதங்கள்? இந்த எண்ணெண்டு மாதங்களின் எண்ணிக்கை. அப்போ பிள்ளைகள் மாதங்களின் எண்ணிக்கை எனக்கு தந்திக்கிற 6 மாதத்தில் ஹட்டுறா இந்த எண்ணுக்கு பதிலாக 6 போடணும். ஒரு வருடத்தில் ஹட்டுறா ஒரு வருடத்தில் எனக்கு 12 மாதம் இருக்கிற இந்த 12க்கு எண்ணுக்கு பதிலாக 12 போடணும். 2 வருடங்களில் ஹட்டுறா 2 வருடங்களுக்கு எனக்கு 24 மாதங்கள் இருக்கிற அப்போ எண்ணுக்கு பதிலாக 24 போடணும். ஆனால் இப்போ நான் உதாரணத்துக்கு எடுத்துக்க கேள்வி என்னென்னா 6 மாதம். அப்போ 6 மாதம் உதாரணத்துக்கு எடுத்ததாக எண்ணுக்கு பதிலாக 6 போட்டால் இந்த 6ஓட ஒன்றை கூட்டினா எத்தனை வரும்? எனக்கு 7. அப்போ நான் 6 போட்டு +1 போடாமல் 6ஓட ஒன்றை கூட்டி 7 டிரெக்டாக போட்டுடுறேன். கீழே என்ன 2,400. ரைட். இப்போ நான் சுருக்கிறேன். ரைட். 2 சைஃபரையும் இங்கே இருக்கிற 2 சைஃபரையும் வெட்டுறேன். ரைட். இங்கே இருக்கிற 24ஐயும் இங்கே 24ஐயும் வெட்டுறேன். அப்போ எனக்கு என்ன வந்திக்கிற 300 தர 7. 300 தர 7 2,100 ரூபாய். அப்போ பிள்ளைகள் மொத்த வட்டி எவ்வளவன்? 2,100 ரூபாய். ரைட். இப்போ எனக்கிட்ட கேட்கப்படுகிற கேள்வி மொத்த வட்டி என்று கேட்டால் எனக்கு 2,100 ரூபாய் என்று கொடுத்தால் ஓகே. அதே கேள்வியில் உங்களுக்கு ஒரு மாதத்துக்குரிய வட்டி கேட்டால் இப்போ 6 மாதத்துக்கு தானே பிள்ளைகள் 2,100 ரூபா. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோண்டா நான் 2,100 இங்கே எழுதுறேன்னா 2,100 நான் 6ஆல் வகுக்கணும். 6ஆல் வகுத்தால் எனக்கு என்ன வரும்? இங்கே 3 18 3 மிச்சம் 35 350 ரூபாய். அப்போ ஒரு மாதத்துக்குரிய வட்டி கேட்டால் 350 ரூபாய், மொத்த வட்டி கேட்டால் 2,100 ரூபாய். அப்போ இன்னும் ஒரு வகையான கேள்வி வரையிலும் ஒரு மாத தவணை கட்டணம் எவ்வளவு, அதாவது ஒரு மாதத்துக்கு இவர் எவ்வளவு கட்டணம்ண்டு. அப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த 30,000 ரூபாய் மொத்த கடன். அப்போ மொத்த கடன் 6ஆக பிரித்தா நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த ஒரு மாதத்துக்கு அவரோட முதல்லேருந்து 5,000 ரூபாய் கொடுக்குற. ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாயை கொடுத்தேன். அப்போ
மொத்த தவணை கட்டமண்டா அந்த முதல்லிருந்து வர 5000 ரூபாயோட சேர்த்து வட்டியா ஒரு மாதம் எவ்வளவு கொடுக்கணும்? 350 ரூபாய். அப்ப 350 ரூபாயும் கொடுத்தால் 5000 சக 350 ரூபாய். அப்ப என்ன வரும்? 5350 ரூபாய். அப்ப நல்லா விளங்கெடுக்க பிள்ளைகள், இந்த சமன்பாட்டில் போட்டவங்களுக்கு இந்த மொத்த வட்டியை கண்டாலும் உங்களுக்கு கேட்கப்படுகிற கேள்வி என்னன்றது நீங்க பார்க்கணும். கேட்கப்படுகிற கேள்வி மொத்த வட்டின்னு கேட்டால் 2100 ரூபா கொடுத்தா ஓகே. கேட்கப்படுகிற கேள்வி ஒரு மாதத்துக்குரிய வட்டின்னா 350 ரூபாய் கொடுத்தால் ஓகே. கேட்கப்படுகிற கேள்வி ஒரு மாத தவணை கட்டம் என்று கேட்டால் 5000 ரூபாயோட 350 கொடுத்தால் ஓகே. அப்படி இல்லை என்றால் இந்த கட்டி முடிக்க வேண்டிய மொத்த பணம் என்று கேட்டா பிள்ளைகள் 30,000 மொத்த கடன், 2100 ரூபாய் மொத்த வட்டி. அப்போ 32,100 ரூபாய். அப்போ இதை தெளிவாக விளங்க எடுத்துக்கொண்டா அவன் என்ன கேள்வி கேட்குறோம் அதுக்கு நீங்கள் ஆன்சருக்கு போகலும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த குறைந்த செல்லுமிகும் குறை வட்டியில் நீங்களும் 4-5 கணக்கு கட்டாயம் செஞ்சு பார்த்தால் உங்களுக்கு இந்த கேள்வியை செய்தது மிக இலகுவாகிக்கும். 2021ஆம் ஆண்டுகளை கணக்கு கொண்டு வந்திருக்கிற பார்ட் 2ல் சதவீத கேள்வியில் வந்திருக்கிற பாருங்க பிள்ளைகள். பாஸ் பேப்பர் இயக்கியவங்க அதையும் கையில் வச்சு கொண்டாலும் நல்லா இருக்கும். ரைட். 8000 தொடக்க கொடுப்பனவாக செலுத்தி பின்னர் மீதியை தவணை தொகைகளாக செலுத்துவதன் மூலம் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கலாம். ரைட். என்ன சொல்லிக்கிற? 8000 ரூபாவை ஆரம்பத்தில் கொடுத்து மீதியை ஒரு தவணை கட்டணமாக கொடுக்க வேண்டியமாய் ஒரு தொலைக்காட்சி பெட்டி டிவியை வாங்கலாம்னு சொல்லிக்கு. ரைட். அப்போ எங்களுக்கு ஆரம்பத்தில் எவ்வளவு கொடுக்கலும்? 8000 ரூபாய் கொடுத்தால் போதும். ரைட். அடுத்ததாக என்ன பாருங்க, உடன்காசுக்கு 80,000க்கு விற்கப்படும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை முதலில் 8000ஐயும் ரைட். அப்போ உடன் காசுக்கு உடனே கொடுக்குறா எவ்வளவு? 80,000 ரூபாய். 80,000 ரூபாய். உடன் காசுண்டா எவ்வளவு பிள்ளைகள்? 80,000 ரூபாய். தொடக்கத்தில் எவ்வளவு கொடுக்கணும்னாங்க? 8,000 ரூபாய். அப்போ இப்போவே எங்களுக்கு விளங்குது 80,000 ரூபாயில் 8,000 ரூபாயை கொடுத்தால் எனக்கு மிச்சமாக வரப்போகுது 72,000 ரூபாய். அப்போ 72,000 ரூபாயை தான் நான் தவணை கட்டமாக கொடுக்க போறேன்றது விளங்குது. ரைட். அடுத்ததாக பார்ப்போம். மீதி 18 சம மாத தவணை தொகைகளின் மூலம் செலுத்தி வாங்கலாம். அப்ப எங்களுக்கு 80,000 ரூபாயில பிள்ளைகள் 80,000 ரூபாயில 8,000 ரூபாயை நாங்க கொடுத்தால் எங்களுக்கு பேலன்ஸ் ஆகிற 72,000 ரூபாய். ரைட். இப்ப என்ன சொல்லிக்கிறேன்டா, சம மாத தவணை தொகைகளை எவ்வளவு தந்திக்கிறேன்? எனக்கு 18 மாதங்கள். அப்ப எத்தனை மாதங்கள் தந்திக்கிற? 18 மாதங்களுக்கு கட்டல் மணி தந்திக்கிற. இங்கு 24% ஆண்டு வட்டி அறவழப்படும். அதே வேளை வட்டி குறைந்து செல்லும் மீதி முறைக்கு கணிக்கப்படுகின்றது. ரைட். அப்ப எத்தனை சதவீதம் ஆண்டு வட்டி தந்திக்கிற? 24% ஆண்டு வட்டி தந்திக்கிற. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு சின்ன சமன்பாட்டை எடுத்து பாருங்க, மிக இலகுவாயிருக்கும். ரைட். அப்ப என்ன கேள்வி கேட்கிறதையும் பார்ப்போம். நாங்க ஒரு தொலைக்காட்சி பெட்டியை இவ்வாறு வாங்கும் போது செலுத்த வேண்டிய மாத தவணை தொகை யாது? ரைட். அப்ப மாத தவணை தொகை கேட்டிக்கிற. அப்போ எனக்கு இந்த சமன்பாட்டில் பிள்ளைகள் எனக்கு மொத்த கடன் 72,000 ரூபாய், மாத அலகு 18, சதவீதம் 24. அப்போ இதை வச்சு எனக்கு மொத்த வட்டியை காணலாம். அப்போ மொத்த வட்டியை கண்ட பிறகு அதை 18ஆல் பிரித்தால் ஒரு மாதத்துக்குரிய வட்டியை காணலாம். அப்போ இந்த 72,000ஐயும் 18ஆல் பிரித்தால் எனக்கு ஒரு மாதத்துக்குரிய முதல்ல நாங்கள் எவ்வளோ கடன் கொடுக்கணுன்றதை காணலும். அப்போ 72,000 நாங்கள் ஃபஸ்ட்டு 18ஆல் பிரிப்போம். 72,000ஐயும் 18ஆல் பிரிச்சால் எங்களுக்கு இங்கே 1, இங்கே 4. அப்போ எவ்வளவு? 4,000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கட்ட வேண்டும். ரைட். இப்போ ஒரு மாதத்துக்கு 4,000 ரூபாய் கட்டணும்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு மாதத்துக்குரிய வட்டியை கண்டா எங்களுக்கு விடைய காணலும். அப்போ ஒரு மாதத்துக்குரிய வட்டியை காணுறதுக்கு எங்களுக்கு தந்திக சமன்பாட்டை வச்சு பிள்ளைகள் மொத்த வட்டியை காணலும். அப்போ மொத்த வட்டியிலிருந்து 18ஆக பிரித்தா எங்களுக்கு ஒரு மாதத்துக்குரிய வட்டியை காணுது சிம்பிளாக இருக்கும். ரைட். அப்போ பார்ப்போம் நாங்கள் மொத்த வட்டி சமன் PR(N+1) 2,400. ரைட். P என்ற எண்ணத்தின பிள்ளை எவ்வளவு? மொத்த கடன் 72,000 ரூபாய். R 24, மாதத்தவணை 18, 18 கூட்டினா 19, கீழே 2,400. ரைட். இப்போ என்ன செய்யலும்? எனக்கு இந்த 2 சைஃபரையும் இந்த 2 சைஃபரையும் வெட்டிலும் இங்கே 24 வெட்டினா எனக்கு 720 தர 19 வரும். 720 தர 19 வரும்.
அப்போ நான் 720 19ஆல் பெருக்கினா எனக்கு என்ன வரப்போகுது? அப்போ 18 மாதத்துக்கும் பிள்ளைகள் 13,680 ரூபா என்றால் 13,680 எனக்கு மொத்த மாதம் 18ஆல் நாம் வகுத்தால் எனக்கு வந்துடும். ரைட். அப்போ நான் டெஸ்ட்டுக்கு முதல்ல 6ஆல் வகுத்தால் இங்கே 3, இங்கே 6ஆல் வகுத்தால் 2, 2 48 8 0. இப்போ மறுபடியும் 2,280 3ஆல் வகுத்து பாருங்க எத்தனை வரும்? 21ல் 7 1 மிச்சம் 18ல் 6 0. அப்போ என்ன வரும்? எனக்கு 760 ரூபாய். அப்போ ஒரு மாதத்துக்கு நான் அவருக்கு கொடுக்கணும் எவ்வளோ? 4,000 ரூபாய் என்ன முதல்ல கொடுக்கணும், வட்டியில் கொடுக்கணும் 760 ரூபாய். அப்போ 4,000 கூட்டுங்கோ 760 ரூபாயோட கூட்டினா எனக்கு என்ன விட வரும்? 4,760 ரூபாய். இதுதான் எனக்கு விடையாக வரப்போகுது. அப்போ எனக்கு இந்த குறைந்து செல்லும் விதிமுறை கீழ் வட்டி இந்த சமன்பாட்டை வச்சு கண்டால் எனக்கு மிக சிம்பிளாக இருக்கும். அப்போ இதுதான் குறைந்து செல்லும் விதிமுறை கீழ் வட்டி. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது 2021 O-Level பாஸ் பேப்பர் கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.